ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வசனம் சொல்லுகிறது. இதே மாதிரி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. அவருடைய கிருபை நினைத்து இந்த நாட்களிலும் அவர் நம்ம மேல் வைத்த கிருபை நினைத்து நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை, அவர் தான் நமக்கு ஒத்தாசை, அவர் தான் நமக்கு பரிகாரி, அவரை தவிர நம்மளுக்கு வேற யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவோ வேற யாருமே நம்மளுக்கு முடியாது. மேபி அநேக மனிதர்கள் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கலாம், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சூழ்நிலையில் அப்படின்னு. யாரையும் நம்ம நம்ப முடியாது. நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷரையும் நம்பாதீர்கள்னு வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் அந்த வானத்தை நோக்கி பார்த்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். அவரையே நம்ம சார்ந்து வாழும்போது நமக்கு அந்த ஒத்தாசை கிடைக்கும். ஆமென். எல்லாம் விசுவாசமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் மலைகள் பெயர்ந்தால் நிலை மாறி மலைகள் மாறிடுமோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வசனம் சொல்லுகிறது, என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்குவதில்லை. ஆமென். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை நினைத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். என் காலை தள்ளாட ஒட்டீரே ஆண்டவரே என்று. என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட என்னை காக்கும் தேவன், என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல் அவர், வழுவாமல் அவர் நம்மை காப்பார். சூரியன் வந்தாலும் சூரியனும் பகலும் சந்திரன் இரவிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது போல அவன் அந்த மேகம் பகலிலும்
அந்த சந்திரன் இரவிலும் நம்மை பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தின் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. ஆமென். பக்கத்தின் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பார். இது முதலாய் ஆமென். நம்ம ஆத்துமாவை காக்கிற தேவன். ஆமென். அதை நினைத்து நம்ம எல்லா தீங்கிற்கும் எல்லா பாவத்துக்கும் நம்ம ஆத்துமாவை காக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோமா? தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். நம்முடைய போக்கம் வரத்தையும் காத்தாரே. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றினும் நிலை மாறி புவி அகன்றினும். மலைகள் பெயர்ந்தகன்றினும் நிலை மாறி புவி அகன்றினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தால கரங்களை பாடுவோமா? எல்லா உற்சாகமா கண்களை ஆமென். நம்முடைய கொத்தாசை வரும் பர்வதம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து. என்ன கடங்காத நன்மைகள் என்ன கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்களை நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எல்லா கரங்களை தொட்டி அமேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அமேன். நன்றி. என்ன கடங்காத நன்மைகளை செய்த நம்முடைய தெய்வத்திற்கு நன்றி. அமேன். இன்னொரு பாடல்களை பாடுவோம். அவருடைய நாமத்தை போற்றுவோம். அவரை போல ஒரு தெய்வனை இந்த பூமியில் நம்ம இன்னும் அறியவில்லை, அறியவும் முடியாது. அவர் மாத்திரமே தேவன். அமேன். எத்தனை பேர் விசுவாசின் கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமைப்படுத்துவோமா? மேன். ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை நாம் போற்றிடுவேன். மேன். நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம், அவரை உயர்த்துவது மாத்திரமே.
ஆமென். அவரை போற்றுவது மாத்திரமே. ஆமென். அதற்காக மாத்திரமே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எதற்காக? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்காக மாத்திரம் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவரை துதிப்பதற்கு, இந்த மகிமை நிறைந்த அந்த தெய்வனை துதிப்பதற்கு மாத்திரம் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்புள்ள தெய்வத்தை, நமக்காக ரத்தம் சிந்தின அந்த தெய்வத்தை ஒரு விசை கூட அவருடைய நாமத்தை போற்றி, இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே இந்த நாமத்தை நான் போற்றிடுவேன் என்று நாம் பாடுவோமா? நாமத்தை போற்றிடுவே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே. உம்மை போல் ஒரு தெய்வனை, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் ஆமென் உயிர் தந்த பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும், தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் அவருடைய வாக்கு மாறாது. ஆமென். எல்லாம் சொல்லும் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இயேசுவே அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உங்க நாமத்தை நான் நம்பிடுவேன். உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ள தெய்வம், இந்த ஜீவனுள்ள தெய்வம் அவர் மாத்திரமே. எத்தனை பேர் நம்முடைய உயர்ந்த அடக்கத்தில் உங்களை வைத்திருக்கிறார்ல, அதை நினைத்து நம்ம சொல்லுவோமா? என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, சொல்லுவோமா? நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாத பூமியில், உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம். ஆமென். உம்மை அல்லாது, உம்மை அல்லாத பூமியில் எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? உயிருள்ள தெய்வம். ஆமென். ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம், எல்லா உற்சாகமாக அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. ஆமென். வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. ஆமென். இந்த மாய உலகத்தை பரலோகத்தின் செல்வமே என்னருளே. போதும் எனக்கு நீர். எல்லா சொல்லும் ஆனந்தமே, ஆனந்தம்
எந்தன் சிருஷ்டிகரே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே இந்த வாலிப நாட்களில் நாம அவரை மாத்திரம் நினைப்போமா? அந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே ஆமென். இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே எல்லா கரங்களை விட்டு சொல்லுங்க. இயேசுவே எந்தன் ஆண்டவரே. எல்லாம் நீங்க மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவே எந்தன் ஆண்டவரே. திருப்பி சொல்ல முடியும். அவர்தான் நமக்கு உயிர். ஆமென். அவர்தான் நமக்கு எல்லாம் ஆனவர். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபத்தோடு கூட நம்ம காணப்படுவோம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான நண்பகல் வேளையிலும் உடைய வார்த்தையை மீண்டுமாய் நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற கர்த்தர், ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தையை கொண்டு உடைய வசனத்தை கொண்டு அருமையான தேவதாசன் மூலமாக நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான செய்தி கொடுக்கிற சகோதரனை நம்ம கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி காலையிலே நான் பேசினதான அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பேசலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். தெசலோனிக்கிய சபையை குறித்து காலை முதல் ஆராதனையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு சபை தெசலோனிக்கிய சபை. அந்த சபையை குறித்து அநேக நற்காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். சொல்ல வேண்டுமென்றால் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரங்களிலே அநேக பாராட்டுக்குரிய காரியங்களை பவுல் கூறுகிறார். எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். பல காரியங்கள் பாராட்டுக்குரியது. முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயரை சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்த வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களிலும் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுல் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். சபை மக்களுக்காக, ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்கள், அவர்களுக்காக பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றார். ஏன் ஸ்தோத்தரிக்கின்றார் என்றால் அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அது மாத்திரமல்ல நம்பிக்கையின் பொறுமை, இந்த 3 காரியங்களை அவர் நினைவு கூர்ந்து இவர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது எப்பொழுதும் கிரியை செய்ய வேண்டிய ஒன்று. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடிய ஒரு விசுவாசம். விசுவாசமானது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசத்தை இவர்கள் கேட்பது மாத்திரமல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் கிரியையை செய்கின்றவர்கள். வேதத்தில் நாம் பார்க்கும்போது எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே கிரியை செய்த அநேகரை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகவே விசுவாசம் கிரியை செய்ய வேண்டிய ஒன்று. இந்த விசுவாசத்தின் கிரியையை இந்த தெசலோனிக்க சபை கொண்டிருந்தது. பவுல் நீண்ட நாட்கள் இங்கு ஊழியம் செய்யவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தது போல மிக சொற்ப காலம் ஊழியம் செய்து அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனாலும் அந்த இடத்தினுடைய நிலைமை என்ன, சபையினுடைய நிலை என்ன, மக்களுடைய காரியங்கள் என்ன என்பதை அறியும்படியாக பவுல் விரும்பினார். எனவே தீமோத்தேயு மூலமாக அந்த செய்திகளை பவுல் பெற்றுக்கொள்ளுகிறார். நன்கு வளர்ந்து கர்த்தருக்குள்ளாக கனி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சபையை பார்த்து பவுல் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. நிறைய நற்காரியங்கள் இடையிலே சொல்லப்பட்டாலும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். உங்கள் முகத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். ஏனென்றால் சொற்ப கால ஊழியம்தான். அந்த சொற்ப கால ஊழியத்திலே சில யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பக்தியுள்ள கிரேக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், கனம் பொருந்திய ஸ்திரீகள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஒரு சிறு குழுவாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த சபையினுடைய அமைப்பிலே காணப்பட்டதான 3 விதமான கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் யூதர்கள், இன்னொரு கூட்டத்தார் கிரேக்கர்கள், இன்னொரு கூட்டத்தார் பெண்கள். இவர்கள் அந்த சபையிலே காணப்படும் போது பவுல் சொல்லுகின்றார், உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களை பார்க்க வரும்போது உங்களிடத்தில் உள்ள சில விசுவாசத்தின் குறைவுகளை நான் நிறைவாக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்பொழுதுமே பேசும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சபைகளை குறித்து 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தல தேவன் பேசுகிறார். பேசும்போதும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். நிறைய நற்காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார். நற்காரியங்களை சொல்லிட்டு இடையில சொல்லுவார், ஆயினும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இப்போ இந்த தெசலோனிக்க சபையிலும் கூட தேவன் சில குறைவுகளை கண்டார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சில குறைவுகளை கண்டார். முதலாவது நாம் காலையில் நான் பார்த்தது என்னவென்றால் பொறுப்பு அல்லது கடமை. என்ன கடமை என்றால் ஊழியரை எவ்விதமாக அவர்கள் நடத்த வேண்டும், அவருடைய பொறுப்பு என்ன என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது சகோதர சகோதரிகளுக்குள்ளே அல்லது ஒருவரோடு ஒருவர் உள்ள அந்த ஐக்கியத்திலே அவர்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பொறுப்பு என்ன, பங்கு என்ன என்பதை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 5 பிரதானமான கருத்துக்களை பவுல் இங்கு சொல்லுகிறார். நம்முடைய உறவுகளிலே, சபை என்ற இந்த அமைப்பிலே நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று 5 காரியங்களை வலியுறுத்துகிறார். நன்றாக கவனிப்போம். பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாராகிலும் எதையாகிலும் செய்யட்டும், அவர் செய்வார், இவர் செய்வார், அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க என்று பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நாம் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும். ஆகவே சபையார் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். 5 விதமான கூட்டம் என்று சொன்னேன். இந்த 5 கூட்டத்தில் முதலாவது நபர் யார் என்று பார்க்க வேண்டும் என்றால்,
ஒழுங்கு இல்லாதவர்கள். யார் அவங்க? ஒழுங்கு இல்லாதவர்கள். ஒழுங்கு இல்லாதவர்கள். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கு இல்லாதவர்கள் என்கிற இந்த கூட்டம் யார் ஒழுங்கு இல்லை அப்படின்னு கேட்டால் பொதுவாக என்ன சொல்லுவோன்னு கேட்டால், நான் நல்லா ஒழுங்காக தான் இருக்கிறேன். யாரை கேட்டாலும் என்னப்பா ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறேன்னா, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன். இதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில். இந்த ஒழுங்கு இல்லாதவர்கள் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் எத்தனை பேர் என்சிசியில் இருந்தீங்க அல்லது இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அல்லது ஸ்கவுட்ஸ் அல்லது கைடு அதில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் தான் வந்து சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் மார்ச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? ஆமாம். ஸோ இப்படி மார்ச் பாஸ் பண்ணும்போது ஒழுங்கு இல்லாதவன் கால் எப்படின்னா, எல்லாருடைய காலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும். ஒழுங்கு இல்லாதவனுடைய கால் மட்டும் எப்படி போகும்? ஒன்று ஷார்ட்டாக போகும், இல்லாட்டி லாங்காக போகும். இது யார் கண்டுபிடிப்பா? வாத்தியார் கண்டுபிடிப்பார். மற்ற யாருக்கும் தெரியாது. எல்லாரும் வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் போயிட்டே இருப்பாங்க. வாத்தியாருக்கு தெரியும், இந்த ஆள் அல்லது டீச்சருக்கு தெரியும், இந்த கால் மட்டும் ஒழுங்காக எடுத்து வைக்கலை. ஒன்று நீண்ட தூரம் வைக்குது, இல்லாட்டி கம்மி பண்ணுது. எல்லாரும் இணைந்து போவது போல போகவில்லை. பிரியமானவர்களே, இவங்களைத்தான் ஒழுங்கற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஆர்மி அல்லது ஒரு இராணுவத்தினுடைய வார்த்தை. ஒழுங்கு இல்லாத, சரியா? இந்த ஒழுங்கு இல்லாத என்ற இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாத. கீழ்ப்படியாத வசனம் சொல்லுது, ஒழுங்கற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஏன் ஒழுங்கு இல்லை அப்படின்னு பார்த்தா, கீழ்ப்படியலை. கீழ்ப்படியலை. பொதுவாக கீழ்ப்படிதல் என்பது பல நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பல நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் படியெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்க. கவனிங்க பிள்ளைங்க, கவனிங்க. படியெல்லாம் வச்சுருக்கோம். மேல் படிக்கு போகணுன்னா முதல்ல எந்த படியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன். கீழ்ப்படியிலேருந்து தான் போகணும். எடுத்த உடனே மேல் படிக்கு போயிட முடியாது. மேல் படிக்கு போகணுன்னா முதல்ல கீழ்ப்படி. ஒழுங்கற்றவர்கள் யார் என்றால் கீழ்ப்படியாதவர்கள். சரியா? ஒழுங்கற்றவர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், எப்போதுமே எதிர்த்து நிற்கிறவர்கள். எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று கொடுக்குறவங்க சிலர் இருப்பாங்க. வீட்டில் பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இதை செய்யாத அப்படின்னா, அதை செஞ்சா அது செஞ்சா என்ன? அது ஏன் செய்ய கூடாது? ஒரு கவுண்டர் கொஸ்டின். நல்லா கவனிங்க. இது வேணான்னு சொன்னால் அதுக்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இது வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னா, இதை செய்யாத அப்படின்னா, பெரியவர்கள் அதற்கு பின்பாக 1000 காரணங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் நம்ம என்ன செய்ய விரும்புகிறோன்னு கேட்டால், அதை செஞ்சால் இன்ன தப்பு, அங்கே போனால் இன்ன தப்பு இல்லை. ஒழுங்கற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இது போல எப்பொழுதும் எதிராக நிற்கக்கூடியவர்கள். இது மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இது மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், பார்த்துருக்காங்களாம்மா. இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்காங்க, தலையாட்டுறாங்களே. வெரி குட். அடுத்தது ஒழுங்கற்றவர்கள் என்று சொல்லும்போது, சபை ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஒரு தரிசனத்தோடு போயிட்டு இருக்கோம்.
நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி நம்ம திட்டமிட்டு செஞ்சிட்டு இருப்போம். ஒழுங்கற்றவர்கள் அந்த திசைக்கு நம்மளோட வரமாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். ஒழுங்கற்றவர்களுக்கு திறமைகள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும், நிறைய காரியங்கள் அவங்களால செய்ய முடியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நான் எதுவுமே செய்ய முடியாது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என்னை எதுக்கும் என்ன பண்ணாதீங்க, இன்வால்வ் பண்ணாதீங்க, நான் எதுலேயும் தலையிட மாட்டேன். ஒழுங்கற்றவர்கள். சரியா? அதோடு நிறுத்திடுவாங்களா ஒழுங்கற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க பாருங்க, ஆகாத மருமகா கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம். தெரியாமல் பட்டுட்டா கூட, இல்லை அவ தெரிஞ்சுதான் என்ன பண்ணா, என்ன அடிச்சிட்டா, தெரிஞ்சுதான் அடிச்சிட்டா. அதுபோல எல்லாவற்றுக்கும் குற்றம் பார்க்கிறவர்கள் யார்? இவங்க ஒழுங்கு இல்லாதவர்கள். மறுபடியும் சொல்ல நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கு பட்டண சபை விசுவாசத்தில் கிரியை செய்யக்கூடியது, அன்பின் பிரயாசம் எடுக்கக்கூடியது, ஆண்டவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்கக்கூடியது. இந்த சபையில் கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். அவங்க யார், எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டால், ஒழுங்கு இல்லாதவர்கள். ஒழுங்கு இல்லாதவர்கள். இந்த ஒழுங்கு இல்லாதவர்கள் அப்படியே கொஞ்ச நாளாக கொஞ்சம் கசப்பை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. இந்த கசந்த உள்ளம், மனத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு என்ன பண்ணுன்னு கேட்டால், மெதுவாக ஒரு புளித்த மாவை போல அது படரக்கூடியது. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னு பவுல் சொல்றாரு? ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கற்றவங்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். எப்படி புத்தி சொல்லணும்? கவனி, நீ பண்ணது என்ன தெரியுமா? அப்படி மிரட்டி அல்ல. அப்போ எப்படி புத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அவங்க பக்கத்தில் வந்து, சரியா, மிகவும் அன்போடு கூட ஒரு எச்சரிக்கையை அவங்களுக்கு சொல்லணும். உனக்கு தெரியுமாப்பா, உனக்கு தெரியுமா, இதை மாதிரி ஒழுங்கில்லாமல் இருந்தால் இதனுடைய விளைவு என்னன்னு நீ கொஞ்சமாவது யோசித்திருக்கிறியா? இப்படி ஒழுங்கில்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? நீ ஒழுங்காயிட்டினா உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன உனக்கு தெரியுமா? அப்படின்னு பக்கத்தில் போய் அவளோடு கூட உட்கார்ந்து அவளுக்கு புத்தி சொல்லுவது. அவர்களை குற்றப்படுத்தி அல்ல, மாறாக அன்போடு கூட அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய உணர்வோடு அவர்களுக்கு புத்தி சொல்வது. பவுல் அதை தான் செய்து வந்தார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எபேசு பட்டணத்தில் பவுல் செய்த ஊழியம் எவ்வளோ நாள் அப்படி விழித்திருந்தாரா? இரவும் பகலும். எத்தனை வருஷம் சொல்லுங்களேன்? 3 வருஷ காலம். அப்போ கவனிச்சிங்கன்னா, இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற மக்களை குறித்து இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களோடு கூட என்ன பண்ணேன், போராடினேன் அப்படின்றாரு. அவ்வளவு ஒழுங்கில்லாத ஒரு ஜனம் எபேசு பட்டணத்து சபையின் மக்கள். அவங்களுக்கு 3 வருஷ காலம் இடைவிடாமல் இரவும் பகலும். அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக பார்த்து பக்கத்தில் போய், எப்பா நீ செய்கிறது சரியில்லை, எம்மா நீ செய்கிறது சரியில்லை, நீ என்ன பண்ணணும், மனம் திரும்பி ஒழுங்காகணும். அப்போது தெசலோனிக்க சபையில் ஒழுங்கில்லாதவர்கள் இருந்தார்கள். சரியா? அடுத்தது ஒரு கூட்டம் உண்டு. தெசலோனிக்க சபையில் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5:14 நாம் பார்க்கும்போது, திடனற்றவர்கள்.
திடனற்றவர்கள். முதலாவது ஒழுங்கு இல்லாதவர்கள். இரண்டாவது கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடனற்ற ஒரு கூட்டம். ஃபெயிண்ட் ஹார்ட்டட். இவங்களும் ஒரு தேவையுள்ள ஒரு மக்கள் கூட்டம். சரியா? ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, இது மாதிரி திடனற்றவர்கள் அப்படின்னா என்னங்க அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு சின்ன ஆத்மா இருக்குதான், சின்ன இருதயம் இருக்கிறதா. ஸ்மால் சோல்டு பீப்புள் அப்படின்றாரு. சின்ன ஆத்மா அல்லது சிறிய ஒரு இதயம் உள்ளவர்கள். இவங்க டைரக்டாக ஆப்போசிட் ஆட்கள். எதுக்கு ஆப்போசிட்டான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு இவங்க ஆப்போசிட். ஒழுங்கு இல்லாதவங்க எப்பவுமே வேலியை தாண்டுறவங்க. ஒழுங்கு இல்லாதவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு அமைப்பை அல்லது ஒரு சட்டத்திட்டத்தை மீறக்கூடியவர்கள் ஒழுங்கு இல்லாதவர்கள். இவங்க எங்கேயுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க, பயத்தோடு அப்படியே இருப்பாங்க. இப்படி ஒரு கூட்டத்தார் உண்டு. நீ அங்கே போயிட்டு வா. இல்லை, நான் போக முடியாது, எனக்கு என்னவா இருக்குது, கொஞ்சம் மனசில் பயமாக இருக்குது. சிலர் ராத்திரியில் கரண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. லைட் இல்லாட்டி பாட்டெலாம் பாடுவாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டால் நைட்டில் லைட் இல்லாட்டி என்ன வந்துடும், பயம். திடனற்றவர்கள், ஸ்மால் சோல்டு பீப்புள், சின்ன இருதயம் உள்ளவர்கள், சின்ன ஆத்மா உள்ளவர்கள். சரியா? இவங்களுக்கு தைரியம் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. திடனற்றவர்கள், தைரியமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஏன் அவங்களுக்கு தைரியம் இல்லை, ஏன் நம்பிக்கை இல்லை? அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். தெசலோனிக்கே சபை உபத்திரவத்தை கண்ட சபை. தேவ பிள்ளைகள் யூத மக்களாலே துன்புறுத்தப்பட்டார்கள். ஆகவே உபத்திரவத்தை கண்டு பயந்து போன நிலைமையிலே, கடினமான சூழ்நிலைகளை கண்டு என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள். ஆகவே எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திடனற்றவர்கள் எந்த ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது வேண்டாம், அது நம்மளால் முடியாது, இது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அவர்களுக்கு முயற்சி கிடையாது. திடனற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. சிலர் உண்டு, நீ இந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டா. இன்றைக்கி தான் இப்போ நமக்கெல்லாம் இந்த கூகுள் மேப்பெல்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த கூகுள் மேப்பெல்லாம் இல்லாத காலத்துலேயும் போனால் போயிட்டு வந்துடுவாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டால், மதுரைக்கு வழி எதில், வாயில் அப்படின்வாங்க. கேட்டு தைரியமாக போயிட்டு வரக்கூடியவங்கெல்லாம் உண்டு. எங்கே போகிறாங்கன்னா நாடு விட்டு நாடு போகிறவங்க உண்டு. ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகிறவங்க உண்டு. ஆனால் இந்த திடனற்றவர்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா சோம்பேறித்தனத்தை உடையவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு பவுல் சொல்றாரு, இவர்களை என்ன பண்ணுங்க, தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். யார் இவர்களை தேற்ற முடியும்? இப்படி திடன் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் பயத்தோடு கூட இருக்கக்கூடிய மக்கள், எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை குறித்து பயமும் திகிலும் உடையவர்களாக செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மக்களை யார் திடப்படுத்த முடியும் என்றால், யாரு தங்களை பலசாலிகள் என்று நம்புகிறார்களோ, யார் திடன் உள்ளவர்கள் என்று நம்புகிறார்களோ, யார் இப்படிப்பட்ட மக்களை நான் தூக்கி எடுக்க முடியும் என்று நம்புகிறார்களோ, அவர்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு போய் உற்சாகப்படுத்த வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்சு
ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்த்து நடக்கும்போது நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பாங்க. அதில் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஆமாம். அவங்களுக்கு என்ன பேர்? தேங்க்யூ, சியர் கேர்ள்ஸ். இவங்க வேலையே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற க்ரௌடையும் குஷிப்படுத்தணும், உள்ளே ஆடுறான் பாருங்க அவனையும் சந்தோஷப்படுத்தணும். சரியா? தே கால் சியர் கேர்ள்ஸ். இன்னைக்கு சியர் கேர்ள்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. யார் திடனற்று இருக்கிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு லீடர்ஸ் அவசியம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் எதையும் செய்வேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, என்னால் முடியாது, என்னை விட்டுருப்பா, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள போய் உற்சாகப்படுத்த வேண்டும். எப்படி உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் மேற்கொண்ட சில காரியங்களை எடுத்து சொல்லலாம். பாரு, நான் கூட அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் இந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் எடுத்த என்னுடைய முயற்சி, தேவனுடைய கிருபை. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்டார், நீயும் ஒரு முயற்சி செஞ்சு பாரு, நீயும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாரு, நீயும் ஜெபம் பண்ணி பாரு, ஆண்டவர் ஜெபத்தை நிச்சயமாக என்ன பண்ணுவார், கேட்பார் அப்படின்னு சொல்லி, இப்படி திடனற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்னா கூட இருந்து அவர்களுக்கு தேற்ற வேண்டும். அவர்களை இன்னொரு வார்த்தையில் என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்த வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார், பலவீனரை என்ன பண்ணணுமா, தாங்குங்கள். பலவீனரை தாங்குங்கள். The third thing that Paul says is to help the weak. பலவீனரை தாங்குங்கள். மூணாவது தேவையுள்ள ஒரு கூட்டம் சபையில் யாருன்னு பார்த்தா பலவீனர். பலவீனர் அப்படின்னா சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களா அப்படின்னா, ஒரு சிலர் சரீரத்தில் பலவீனம் உள்ளவங்க இருக்கலாம். ஆனால் பவுல் எந்த பலவீனத்தை குறித்து கூறுகிறார் என்றால், விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்கள். எதில் பலவீனம் உள்ளவர்கள்? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். அவங்களுக்கு என்னங்க பலவீனம் அப்படின்னு கேட்டால், சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு சந்தேகங்கள் நிறையா இருக்கும். பைபிளை வாசிக்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? சந்தேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். செய்திகளை கேட்கும்போது அவர்களுக்கு என்ன வந்துக்கிட்டு இருக்கும்? சந்தேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். சந்தேகங்கள் வருவது நல்லது. எனக்கு சந்தேகமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. சந்தேகங்கள் வருவது நல்லது. அப்படி சந்தேகங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக உறுதியாக நம்ப வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளும்போது நமக்கு அந்த அந்த சந்தேகங்கள் தானாகவே நம்மை விட்டு அகன்று போய்விடும். வேறு பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் தங்களுடைய மனசாட்சியிலே பலவீனம் உள்ளவங்கள் உண்டு. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். இரண்டாவது, மனசாட்சியிலே பலவீனம் உள்ளவர்கள். பவுல் அவங்களே தான் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, வாசிக்க வேண்டாம். பலவீனமுள்ள மனசாட்சி என்ன பண்ணுமா, எப்போவோ ஏதோ செய்ததை நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் பாவம் செஞ்சிட்டேனோ, என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கலையோ, இந்த பாவத்தை நான் அறிக்கை செய்யாமல் விட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லி மனசாட்சி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பாவத்தை குறித்த ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பலவீனமுள்ள ஒரு மனசாட்சி, பலவீனமுள்ள ஒரு விசுவாசம், பலவீனமுள்ள ஒரு மனசாட்சி. இவங்களை பார்த்து பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கொஞ்சம் பலனுள்ள விசுவாசிகள் என்ன செய்யணும், பலவீனமானவர்களை தாங்க வேண்டும். வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கலாத்தியர்
6 முதல் 2 வசனங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. நீங்க எத்தனை பேர் வாழைத்தோப்பு பார்த்துருக்கிறீங்க? நீ பார்த்துருக்கியா? எங்க பார்த்துருக்க? ஊர்ல பார்த்துருக்க. வெரி குட். வேற யாராவது? ஒரு குட்டி பாப்பா பார்த்துருக்க. நீ பார்த்துருக்கியா? சரி. அந்த வாழைத்தோப்புல 2 கம்பு வச்சு கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம். வாழை மரத்தில் கம்பு வச்சு 2 கம்பை இப்படி வச்சு கட்டுவாங்க. ஏன் கட்டுறாங்க? சாய்ஞ்சிரும். ஏன் சாயுது? ஆலமரம் சாயுதா? அது மாதிரி அரச மரம் சாயுதா? ஏன் வாழை மரம் சாயுது? வாழை மரம் பலவீனமானது, பலனற்றது. ஆகவே அதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு சப்போர்ட், தாங்குதல் தேவைப்படுது. அப்போ சபையில் நம்ம எல்லாரும் வரும்போது எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் பலவீனமாகவும் இருப்பாங்க. தங்களுடைய விசுவாசத்தில் அவ்வப்போது சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. அவர்களை தாங்குவது கிரேக்க மொழியில் தாங்குவது என்பது என்னன்னு கேட்டால், அவர்களை உறுதியாக பற்றி பிடிப்பது என்று போடப்பட்டிருக்கிறது. டு ஹோல்ட் ஃபர்ம்லி அப்படின்னு போட்டிருக்கு. கிரேக்க மூல பதத்திலேருந்து நம்ம பார்க்கணுன்னா அதனுடைய மீனிங் டு ஹோல்டு ஃபர்ம்லி, உறுதியாக அவரை பிடிப்பது. எங்கள் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டார். படப்பை என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இங்கே தாம்பரத்து பக்கத்தில் உண்டு. அங்கே ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த மீட்டிங்கில் மேய்ப்பனின் குரல் என்று ஒரு செய்தி அந்த நாட்களில் ரேடியோவில் வரும். சகோதரன் சி சாமுவேல் என்று சொல்லப்படுகிறவர் அந்த வானொலி நிகழ்ச்சியை கொடுப்பார். அந்த வானொலி செய்தியை கொடுக்கக்கூடிய தேவ மனிதர் அந்த கூட்டத்திலே ஒரு செய்தியாளராக வந்தார். என்னுடைய தகப்பன் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார், எங்களையும் அழைத்து சென்றார். அன்றைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இவருக்கு கொஞ்சம் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது. அப்பப்போ என்ன பண்ணுவார், தனியாக போயிட்டு கொஞ்சம் சிகரெட்டை ஊதிட்டு வந்துடுவார். அப்புறம் கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா எங்கேயாவது சினிமாவுக்கு என்ன பண்ணிவிடுவார், போயிட்டு வந்துடுவார். இது பல நாட்கள் இருந்தது. ஆகவே ஆண்டவர் இவருக்கென்று ஒரு நபரை ஏற்படுத்தினார். அவர் யாருன்னு கேட்டால், எங்கள் அப்பா தலைமை செயலகத்தில் பணியாற்றினார். அதே தலைமை செயலகத்தில் ஒரு நபர் இருந்தார். அவருடைய பெயர் திருத்துவதாஸ். இந்த திருத்துவதாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரர் என்னுடைய அப்பாவை திருத்துவதற்காகவே தேவன் வைத்திருந்தார். அவர் சொல்லுவார், எங்கள் அப்பாவுடைய பெயர் பிலிப். பிலிப், இன்னைக்கு மத்தியானம் உங்களை நான் இந்த கடைக்கு கீழே நான் பார்க்க போகிறேன் அப்படின்வார். எங்கள் அப்பாவுக்கு அவரை பார்த்தாலே ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் எரிச்சல். இந்த மனுஷன் என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டு போய் பைபிளை படி, ஜெபம் பண்ணு, இதே தான் சொல்லிட்டு அலைவார். அதனால் அவரை பார்க்காம போயிடணும். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரா, இறங்கி லஞ்ச் டைமில் வேற ஒரு கடைக்கு போவாராம். இவர் சொன்ன கடை ஒன்று, எங்கள் அப்பா இறங்கி போகிற கடை வேற ஒன்று. கரெக்டாக அந்த கடையில் நின்றுட்டு இருப்பாராம் அவர். இவர் எங்கள் அப்பா எங்கே போகிறாரோ எங்கள் அப்பாவுக்கு முன்னால் வந்து அங்கே நிற்பாராம். பிலிப், வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு இந்த சர்ச்சில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். அந்த செக்ரட்டேரியேட்டுக்குள்ளே ஒரு சர்ச் ஒன்று உண்டு, வாங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். என்னுடைய தகப்பனார் பலவீனத்தோடு இருந்தார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, விசுவாசத்திலே அவர் பலவீனனாக இருந்தார். அந்த திருத்துவதாஸ் என்பவர் விசுவாசத்திலே பலமுள்ளவராக இருந்தார். இவரை கூப்பிட்டு இந்த மத்தியானம் கிளாஸ் எடுத்து 2 பேரும் ஜெபம் பண்ணி வேதத்தை அவர் கற்றுக் கொடுக்க
என்னுடைய தகப்பனார் வசனத்தில் இன்னும் அதிகமாக தேர்ச்சி பெற்றார். எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக்கொண்டார். ஒரு பாரம்பரிய சபையை சார்ந்தவர், ஆனாலும் தேவனோடு கூட ஒரு உறவு இல்லாத நிலையில் வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்னொருத்தருடைய ஒத்தாசை அவசியமாக இருந்தது. பல ஆண்டு காலம் இவர்கள் நட்பு நீடித்தது. கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நாளிலே திருத்துதாஸ் என்பவர் மரித்து போனார். அவர் மரிக்கும்போது அவர் என்னுடைய தகப்பனாருக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்றால், வேதத்தை தியானிப்பது எப்படி, ஊழியம் செய்வது எப்படி, கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி, இவைகளை எல்லாம் படிப்படியாக கற்றுக் கொடுத்து சத்தியத்திலே நிலைத்திருக்க என்னுடைய தகப்பனை உறுதிப்படுத்தினவர். இன்னைக்கு பலவீனரை தாங்குங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், சபையில் சில பலவீனர்கள் இப்படி உண்டு. அவர்களை நாம் பார்க்கும்போது ஏதாவது விதத்திலே நாம் அவர்களை கட்டி எழுப்ப முடியுமா, அவர்களை உற்சாகப்படுத்த முடியுமா, அவர்களை விசுவாசத்திலே ஸ்திரப்படுத்த முடியுமா என்று நாம் சற்று பிரயாசப்பட வேண்டும். அப்படி நாம் பிரயாசப்படும் போது பலவீனரை நாம் என்ன செய்யலாம்? தாங்கலாம். நான்காவதாக அந்த வாசித்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தது போல, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். பல நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஒரு தேவை வரும்போது என்ன செய்வது என்று நாம் கலங்கி போகிறோம். பவுல் சொல்றாரு, நம்ம ஒரு நிலைக்கு நம்ம வளர்ந்து விடுவோமே, ஆனால் நம்முடைய நிலைக்கு வளராமல் இருக்கக்கூடியவர்கள் சிலர் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்யலாம். நமக்குள்ளே ஒரு எரிச்சலை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நீடிய சாந்தம் என்பது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நீடிய சாந்தம் என்பது எப்படி வரும்? என்கிட்ட சாந்தம் இருக்கிறதா, நீடிய சாந்தம் இருக்கிறதா என்று எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டால், யாராவது என்னை உஸ்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க, யாராவது என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, யாராயிலும் ஒருவர் என்னை உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, அப்போ நான் எப்படி பிரதியுத்தரம் பண்ணுறேன்? வாட் இஸ் மை ரியாக்ஷன்? நான் எப்படி அதுக்கு பிரதிவினை ஆற்றுகிறேன்? அதை பொறுத்து தான். சில நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணம் என்னன்னு கேட்டால், தக்க பதிலடி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இனி வாயே சரியா, இனிமேல் எழுந்திருக்கவே சொல்லுங்களேன் கூடாது. அந்த மாதிரி அவனை மடங்கடிக்கணும். நம்மக்கிட்ட இனிமேல் வம்புக்கே இந்த பக்கமே தலை வச்சு என்ன பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடியது தான். இது மனித இயல்பு. ஆனால் அந்த கோபத்துக்கு எதிராக சரியா கிருபையை காண்பிப்பது, என்னதான் பண்ணட்டுமே, நான் அமைதியாக இருக்க போகிறேன். இயேசுவை பிடித்து கொள்ள வந்தாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தாங்க. வரும்போது நம்ம ஆள் இருக்கார் பேதுரு, அவர் என்ன பண்ணார்? எடுத்தார், ஒருத்தன் காதை வெட்டினார். இயேசுநாதர் என்ன பண்ணார்? வெட்டின காதை எடுத்து மறுபடியும் சொல்லுங்களேன் ஒட்டினார். ஒட்டிட்டு பட்டயத்தை உரையில் போடு. உனக்கு தெரியாதரா பேதுரு, இப்போ நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்காக என்ன பண்ண முடியும்?
அனுப்ப முடியும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு லேகியோன் என்பது லீஜியன் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 6000 போர் வீரர்களை கொண்ட ஒரு ரோம இராணுவம். ஒரு லீஜியன் என்பது ஏறத்தாழ 6000 சோல்ஜர்ஸ், 6000 போர் வீரர்களை கொண்ட ஒரு பட்டாலியன். இயேசு சொல்கிறாரு, இப்போ நான் பிதாவை கேட்டால் 12 into 6000 போடுங்களேன், எவ்வளவு? 72,000 சோல்ஜர்ஸ், ஏஞ்சல்ஸ் எனக்கு எங்கேருந்து வருவாங்க சொல்லுங்களேன்? மேலே இருந்து வருவாங்க. பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் அனுப்புவார். கவனிங்க, ஒரு சோல்ஜர், ஒரு ஏஞ்சல் தாவீது தவறு செய்யும் போது வந்து இஸ்ரேல் மக்களை வெட்டினான். 70,000 பேரை காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்? காலி பண்ணிட்டான். ஒரே ஒரு ஏஞ்சல். 72,000 ஏஞ்சல்ஸ் வந்தால் என்ன ஆகுறது பாருங்க. அவ்வளவு என்னால் முடியும். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இப்போ இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நினச்சா என்னால் முடியும். ஆனால் நான் அடிக்கப்படும் ஆட்டை போல சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல நான் இருக்க போகிறேன், நான் பதில் செய்ய போவதில்லை என்று ஆண்டவர் தன்னுடைய சாந்தத்தை காண்பிக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய சாந்த குணத்தை எண்ணும்போது என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16 வசனம். 1 Timothy chapter 1 and verse 16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். ஆமாம், ஒரு காலத்தில் சபையை நான் துன்பப்படுத்தினவன், ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் எதை காமிச்சாரா? நீடிய பொறுமையை அவர் எனக்கு காண்பிக்கத்தக்கதாக நான் எதை பெற்றேன்? இரக்கம் பெற்றேன். ஆண்டவர் எனக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களையும் வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னென்னவில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீடிய பொறுமையோடு கூட நடந்து. நல்லா கவனிங்க, பொறுமை அல்ல, இது என்ன பொறுமை? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை எப்போ தேவை அப்படின்னா, நீடிய துன்பம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும்போது, தொடர்ச்சியாக நம்மை தாக்கி கொண்டே இருக்கும்போது நாம் காண்பிக்க வேண்டிய பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை என்றால் நீடிய பொறுமை. லாங் சஃபரிங், ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. சஃபரிங் ஃபார் அ லாங் பீரியட், லாங் சஃபரிங். பிரியமானவர்களே, 5வதாக பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 15 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். போதும். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். எந்த சபைக்கு சொல்றாரு? தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு, முன்மாதிரியான சபைக்கு சொல்றாரு. இல்லை, நிறைய காரியங்களை பாராட்டி கொண்டே வருகிறார். அந்த சபைக்கு சொல்றாரு, ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள் பாருங்கள். பொதுவாக நமக்கு பிரச்சனைகள் வெளியே இருந்து வருதுன்னா அதை நம்ம ஓரளவு நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சபைக்குள்ளே இருந்து நமக்கு தீமை வரும்போது, யாராகிலும் ஒருவர் நம்மை தீமையாய் பேசும்போது, தீதாய் பேசும்போது, யாராகிலும் ஒருவர் நம்மை குறித்து பின்பாக தவறாக பேசும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆடு ரொம்ப சாந்தம் உள்ளது தான்.
ஆனால் அதே ஆடு சண்டை கூட போடும். ஆடு சண்டை பார்த்துருக்கீங்களா? கடா சண்டை பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஊரில் ரொம்ப அதிகம் இல்லை, கிராமப்புறங்களில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது கடாவை என்ன பண்ணுறது, 2 ஆட்டு கடாக்களை என்ன பண்ணுவாங்க, ஒன்றோடு ஒன்று மோத விட்டு முட்டை விட்டு அதை வேடிக்கை பார்ப்பாங்க. இது என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக வந்து 2 பக்கமும் அவங்க ஜனங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, அதை உற்சாகப்படுத்துவாங்க. நீ போய் போடு போ போ அப்படின்னு. இதுவும் என்ன பண்ண, இவனுங்க சொல்கிறானுங்க பாருங்கள், பின்னால் இருந்து போய் டமால் டமால் டமால்னு மோதும். கடைசியில் ஒன்றுத்துக்கு என்ன உடஞ்சிரும், கொம்பு உடஞ்சிரும். இவ்வளோ சாதுவாக இருக்கிற ஆடா அவ்வளவு வேகமாக சண்டை போடுது. ஆச்சரியமா இல்லை? சாதுவான ஆடு வேகமாக மோதுகிறது. அதே மாதிரி தான் சில மக்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு எப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த ஆடு சாதாரண ஆடு இல்லை, இது வேகமாக வந்து மோதுற ஆடு. சில மக்கள் அப்படி இருக்காங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இருக்கலாம். சில நேரத்தில் நல்லா தான் இருப்பாங்க, ஏதாயிலும் ஒன்று சின்னது ஒன்று சொல்லிட்டா போதும், எப்படி வரும் கோபம், அதில் வந்துடும். அப்படி they begin to fight. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். அது எப்படிங்க முடியும்? அடுத்தவன் செய்கிற தீமைக்கு நான் எப்படி தீமை செய்யாமல் இருக்க முடியும்? முடியும். எப்போ முடியும்னு கேட்டால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அவர் சண்டை போட போறாருங்க. யார் சண்டை போட போறா? ஆண்டவர். யாருக்காக? எனக்காக போட போறாரு. அப்புறம் நான் ஏன் போய் சண்டை போடணும்? அவர் எனக்காக பழி வாங்க போறாரு, நான் எதுக்கு போய் சண்டை போடணும்? அவர் சண்டை போட்டா இல்லை, அவர் எனக்காக யுத்தம் செய்வாரே, ஆனால் அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்ன்ட்டு. நான் போய் அதை சண்டை போட்டேன்னா நான் பல நேரத்தில் தோற்று போக வாய்ப்பு உண்டு. தேவன் ஒருபோதும் தோற்று போகிறவர் அல்ல அல்ல. சரியா? இப்போ நம்ம பிறரிடத்துல தீமையை நாம் பெறும்போது கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான காரியம். நல்ல கவனிங்க, என்ன பாருங்க. யாராகிலும் நமக்கு ஏதாகிலும் தீமை செய்வார்களே ஆனால் அந்த தீமை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது எப்படிங்க நம்மளை மேற்கொள்ளும் அப்படின்னா, சில நேரத்தில் அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க மனசில் ஓடும், அவங்க என்ன சொன்னாங்க அதே நம்ம மனசில் ஓடும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரமும் எப்போல்லாம் நம்ம தூங்குறோமோ முழிக்கிறோமோ இது நம்ம மைண்டில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது என்னன்னு கேட்டால், பிறர் செய்யும் தீமை என்னை மேற்கொண்டு விட்டது, என்னை ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டம், மோசமானது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 2வது, அதை விட மோசமானது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டால், நான் எப்படி திரும்ப பதில் செய்ய போறேன்னு திட்டமிடுறோம் பாருங்க. இப்படி அட்டாக் பண்ணவனை, இப்படி அட்டாக் பண்ணவளை நான் எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போறேன், நான் எப்படி அதுக்கு பதில் செய்ய போறேன். அந்த எண்ணம் கூட நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுது, நம்மளை ஓவர்டேக் பண்ணுது, நம்ம சிந்தையை ஆட்கொண்டு விடுகிறது. 24 மணி நேரமும் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் எது ரொம்ப டேஞ்சர் தெரியுமா? ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஒருவேளை அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க, அது அதிக தாக்கத்தை, அதில் ரொம்ப பெரிய பாதிப்பு எனக்கு கிடையாது. ஆனால் நான் எப்படி பதில் செய்ய போகிறேன், நான் எப்படி அதுக்கு ஈக்குவலாக நான் நின்று சண்டை போட போகிறேன் அல்லது ஃபைட் பண்ண போகிறேன்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அது அதை விட டேஞ்சரஸ் ஆனது.
அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இப்போ தீமைக்கு தீமை செய்யாத, அந்த தீமையை நீ ஜெயிக்கணும்னா தீமைக்கு பதில் என்ன பண்ணு, நன்மையை செஞ்சிரு. தீமைக்கு பதில் நன்மையை செஞ்சிரு. அப்படி நீ நன்மையை செஞ்சா அக்கினி தழலை அவன் தலை மேலே என்ன பண்ணுற? ஆண்டவருடைய போதனைகள் எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம படித்து பார்த்தா நன்மை செய், நன்மை செய். அவர் நன்மை செய்கிறாரு. யாருக்கு செய்கிறாருன்னா, நல்லவர்களுக்கும் நன்மை செய்கிறாரு, பொல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரு. மழையை தராரு, எல்லாருக்கும் தராரு. சூரியனை தேவன் தருகிறார், எல்லாருக்கும் தராரு. நல்லவர் மீதும் தீயோர் மீதும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுகிறார், வெளிச்சத்தை தருகிறார். இந்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், யாரெல்லாம் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு தீமைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் பதில் செய்யணும். என்ன பதில் செய்யணும்னா, தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். 5 காரியங்கள் நல்ல நினைவு இருக்கும் நான் நினைக்கிறேன். பவுல் சொன்ன 5 ஆலோசனைகள் சபைக்கு மீண்டுமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். முதலாவது யாரு, எப்படிப்பட்ட கூட்டம்? ஒழுங்கில்லாத ஒரு கூட்டம். அவங்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். 2வதாக திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்ற ஒரு கூட்டம், அதாவது தைரியம் இல்லாதது, எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்க ஒரு கூட்டம். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? தேற்றுங்கள். 3வதாக பலவீனரை தாங்குங்கள். பலவீனம் உள்ளவர்களை என்ன பண்ணணும்? தாங்க வேண்டும். 4வதாக எல்லார் இடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவங்களாய் இருங்கள். ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்றவர் யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நாடுங்கள். கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? மிக எளிமையான சத்தியத்தை பவுல் தெசலோனிக்கே மக்களுக்கு தருகிறார். அவர்களுக்குள்ளே இருந்த குறைகளில் சிலவற்றை அவர் எடுத்து காண்பிக்கின்றார். தேவன் அன்புள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல நாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். ஆகவே 5 கட்டளைகள், ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்கிற அந்த உறவு சபையிலே கிறிஸ்துவனுடைய உறவை போல இருக்க வேண்டும் என்றால் காணப்பட வேண்டிய 5 பிரதான குணாதிசயங்கள், லட்சணங்கள், இவைகளை கூறுகிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. கடைசியா நான் யாரை, எந்த ஒரு பலவீனனை தாங்கினேன்? ஒருவேளை விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிற, சந்தேகங்களோடு இருந்த ஒருவருக்கு நான் எப்பொழுது உதவி செய்தேன்? ஒழுங்கற்று இருக்கின்ற ஒரு நபரை நான் எப்படி புத்தி சொல்லி எப்பொழுது திருத்தினேன்? நான் சொன்ன புத்திமதி என்ன? இல்லாவிட்டால் கண்டும் காணாதது போல நமக்கு என்ன வந்ததுங்க? அவனே திருந்தினா திருந்துறான், அவளே திருந்தினா திருந்துறா, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்கிறோமா? ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லுதல் அவசியம். சிலர் வாழ்க்கையில் லக்கு அல்லது லட்சியம் இல்லாமல் வாழக்கூடியவங்க உண்டு. அசதியாக இருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, எதையும் செய்ய முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லி தைரியமற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களை எப்போ நான் பலப்படுத்தினேன்? உன்னால் முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி நான் எப்போ கடைசியாக நான் உற்சாகப்படுத்தினேன்? பழி வாங்குற இருதயம் உண்டா?
இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களில் நடக்கிற இந்த நாட்களில் சற்று யோசித்து பார்ப்போம். பழி வாங்குகிற இதயம், தீமைக்கு தீமை செய்யக்கூடிய இதயம், அதையே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் என்னிடத்துல உண்டா? ஆண்டவர் இவை எல்லாவற்றிலும் நம்ம மேற்கொள்ளும்படியாக விரும்புகிறார், பிறருக்கு உதவ விரும்புகிறார். நாமும் நம்முடைய உள்ளத்திலே இவைகளை மேற்கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஆண்டவருடைய பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தி அருளும். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியாத்மா ஆவியாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயம் ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியாத்மா ஆவியாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. அப்படியே அர்ப்பணித்து பாடுங்க. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமையினாலே கரை நீங்க என்னுடைய இருதயத்தை கழுவும், சுத்திகரியும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய, சபையிலே நாட்டப்பட்டு இருக்கக்கூடிய, உம்முடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையில் ஆண்டவரே பன்னீர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரே நான் ஒழுங்கற்றவனாய் இருக்கக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவனாக நான் இருக்கணும். திடனற்றவர்களாய் இருக்கக்கூடாது. திடனற்றவர்களை தேற்றுகிறவர்களாய் நான் இருக்கணும். பலகீனர்களை பலகீனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பலகீனமுள்ளவர்களை தாங்குகிறவர்களாய் நான் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீடிய சாந்தம் உள்ளவனாகவும் இருக்கணும்.
சாந்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஓ ஹல்லேலூயா. பொறுமை இழந்து, சாந்தத்தை இழந்து, கோபம் எரிச்சலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, கடைசியாக தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாய், தீமையான காரியங்களுக்கு அதை சகித்து அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவே, இந்த 5 சுபாவங்களையும் எனக்குள்ளே கர்த்தர் வைத்தருளும்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி அப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த 5 சுபாவங்களும் எனக்குள்ளே வேணும்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி கேட்கிற இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த 5 விதமான ஆண்டவரே ஹல்லேலூயா சுபாவங்களை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி வழி நடத்தும். கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.